தலைவருமான அண்ணன் வி சமன் அவர்களை இந்த பொதுச் செயலாளர் காரைக்குடி சக்திவேல் அண்ணார் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மாநில பொதுச் செயலாளர் சக்திவேல் அண்ணார் அவர்கள், வந்தவாசி சங்கத்தின் தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவருமான அண்ணார் பெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக வந்தவாசி பெருமாள் அண்ணா அவர்களுக்கு செயலாளர் ரமேஷ் அவர்கள் அண்ணன் பெருமாள் அண்ணா அவர்களுக்கு பொருட்களை கௌரவிப்பார். அடுத்தபடியாக விழுப்புரம் சங்கர் அண்ணா அவர்களுக்கு செல்வன் பொருளாளர் வாசன் அவர்களுக்கு விழுப்புரம் சங்கர் மாநில துணைச்செயலாளர் சக்தி ஸ்டார்பாக்ஸ் அவர்களுக்கு பாலாஜி அவர்களுக்கு வேலூர் சங்கத்தின் தலைவர் சம்பந்தம் அவர்கள் முன்னாடி பற்றி கௌரவிப்பார். அருள் கணாதிபதி லேக் ஒர்க்ஸ் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வருவார் அழைக்கிறோம். அருள் கணாதிபதி தருமபுரி சங்கத்தின் தலைவரும் தருமபுரி மாவட்ட தலைவருமான அண்ணன் யுவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். துணைத் தலைவர் அண்ணன் வாண்டா மதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக குன்றத்தூர் சங்கத்தின் செயலாளர் அண்ணன் காளிதாஸ் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மாதவூர் சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் மாதவூர் சங்கத்தின் தலைவர் செல்வகுமார், செயலாளர் கோபி, பொருளாளர் கார்மேகம், துணைத் தலைவர் சுதாகர், கௌரவ தலைவர் சண்முகம். கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் தலைவர் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிருஷ்ணகிரி சங்கத்தின் அண்ணன் பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கிருஷ்ணகிரி சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தருமபுரி துணைத் தலைவர் ஓட்டப்பதில் வாங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்த ஸ்ரீ சக்தி பாலாஜி ஆட்டோ ஸ்பேர்ஸ் மற்றும் வெள்ளூர் ஆட்டோமொபைல்ஸ், ஸ்ரீ அருண் கணபதி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவர்களுக்கு வேலூர் பார்த்தீங்கன்னா வெற்றியன் ஆட்டோ ராமச்சந்திரன் அவர்கள் ஆரணி ரோடு வேலூர் இருக்காங்களா? அடுத்தபடியாக HMS ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பால்ராஜ், பவானி ஆட்டோமொபைல்ஸ் உரிமையாளர், ஸ்ரீ செல்லியம்மன் ஆட்டோமோஸ் உரிமையாளர், ஸ்ரீ விஜயலட்சுமி ஆட்டோமொபைல்ஸ் உரிமையாளர் ஆரணி ரோடு வேலூர், லட்சுமணன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆரணி ரோடு வேலூர், MPS எலக்ட்ரிக்கல்ஸ் கோட்டேரி வேலூர், பவான் ஆட்டோ ஸ்பேர்ஸ் விருப்பாச்சிபுரம் வேலூர், குரு ஆட்டோமொபைல்ஸ் SP பங்களா ஆரணி ரோடு வேலூர், ஸ்ரீ பகவதி ஏஜென்சிஸ் வேலூர், பெங்களூர் எலக்ட்ரிஷியன் வேலூர், பிரவீன் ஆட்டோ ஸ்பேர்ஸ் ஆர்காட் ரோடு வேலூர், போனா ஆட்டோமொபைல்ஸ் விரிச்சிபுரம், JP7 ஆட்டோமொபைல்ஸ் சேதுவலை, இளங்கோ டிரைவர்ஸ் பொய்கை,
பாலாஜி ஆட்டோ ஸ்பேர்ஸ், ஆர்காட் ரோட், வேலூர். கேஜிஎன் லைனிங் ஒர்க்ஸ், ஆரணி ரோட், வேலூர். பழனி லைனிங் ஒர்க்ஸ், ஆரணி ரோட், வேலூர். இந்த நிகழ்ச்சிக்கு மிக உறுதுணையாக ஸ்பான்சர் பண்ண அத்தனை நண்பர் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. சென்னை. விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து இந்த மாநில தலைவரும் அண்ணன் மிகவும் விருப்பப்படுறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த படத்திருப்பா முடிஞ்சோடனே ஒரு நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துங்க. எஸ் பழனி, எம்என் ஆறுமுகம், வி கோவிந்தசாமி ஆகியோரின் பட திறப்பு விழா. அனைவரும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அன்பிற்கும் மேலான நமது அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது அன்பார்ந்த பண்பார்ந்த பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம தலைவர் வட்டம் இல்லாமல் மாவட்டம் இல்லாமல் மாநில தலைவராக இருப்பதில் நாம் அனைவரும் மிக பெருமைப்படக்கூடிய விஷயம். அதற்காக தலைவர் மட்டும் இல்லாமல் நமது சங்கமும் தமிழ்நாட்டின் சிறந்த இருசக்கர பழுது பார்ப்போர் சங்கத்தின் சிறந்த சங்கமாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தை தலைவர் அவர்களுக்கு வேலூர் குன்னப்பாடி குரு ஆட்டோமொபைல் சார்பாக தலைவருக்கு பொன்னாடி போட்டுகிறேன். HMS ஆயில் கெமோலியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி அவர்கள். அடுத்ததாக நம்முடைய நமது தமிழ்நாட்டின் சிறந்த தலைவருமான நமது தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்த துக்கம் அனைவருக்கும் உள்ளது. நாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி ஏதாவது நம்மளே சேர்த்து கொண்டாடுறாங்க எல்லாமே. இதுபோல இந்த சுதந்திர தின விழாவையும் அனைவரும் சேர்ந்து சங்கத்தின் சார்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான செலவு, அதாவது இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்கம் ஒன்று கூடி எல்லாரும் சேர்த்து செயல்படுறதில்ல. ஒருத்தர் சொன்னால் கேட்காது, சங்கமாக சேர்த்து சொன்னால் கண்டிப்பாக இது சிறப்பாக செயல்படும். சுதந்திர தின விழாவுக்கு நமது சங்கத்தின் சார்பாக அது எத்தனை செலவானாலும் எந்த செலவானாலும் கொடி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். கொடி எடுத்து ஒரு சிறந்த ஒரு அணிவகுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வர்றதுக்கு முக்கிய காரணம் சக்தி ஸ்பேஸ் பாலாஜியும் ஒரு காரணம். இப்போ அவர் நடத்துகிற நிகழ்ச்சியோட மெக்கானிக்கல் எல்லாம் ஒருங்கிணைக்கிற வகையில் அந்த புரோகிராம் கேன்சல் பண்ணிட்டு அனைத்து மெக்கானிக்கும் ஒன்றா சேர்றதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு சங்கம் சார்பாக உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் நம்ம சங்க தலைவர், சங்க உறுப்பினர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் சங்க குடும்பத்தினர் எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு எஸ்எஸ்எல் மூலிமா எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்களும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள்கிட்ட ப்ராப்ளம் திங்ஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நன்றி, வணக்கம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம மிகப்பெரிய செய்யக்கூடிய ஒரு கடமையாகும். இப்போ இந்த நிகழ்ச்சி எப்பயுமே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நாம பண்றோம் அப்படின்றத விட நமக்கு யாரெல்லாம் வந்து உறுதுணையா இருக்காங்களோ அவங்களையும் கூப்பிட்டு ஒரு கௌரவ தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மெக்கானிக்கா இருக்கும்பொழுது யாருக்குமே வந்து ஒரு நல்ல செய்யணும்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அனைவரும் ஒரு ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு அனைத்துமே கிடைக்கும். இப்போ ஒரு தனிநபராக போய் ஒரு ஆட்டோமொபைல் போயிட்டு நீங்க வேணும், நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசனை பண்ணுவாங்க. இது ஒரு 10 பேராக போயிட்டு ஒரு சங்கம் நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செயலாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க வேலூர் மாநகர இருச்சக்கரவாரம். ஏன்னா வந்து எத்தனை சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் வந்து சங்கங்கள் ஒருங்கிணைந்து உறுப்பினர்கள் நாம மட்டும்தான் போவோம். நமக்கு தெரியுமா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நிகழ்ச்சி தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இதை வந்து ஒரு குடும்ப திருவிழாவாக பண்ணி ஒரு சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. இந்த வேலூர் மாநகர இருச்சக்கரவாரம் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ், ஃபேர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் கடை யாராவது எல்லாம் பேசணும் அப்படின்னு யாராவது சரி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வராங்க வேலூர் சங்கத்தின் அண்ணன் செல்வம் அவர்களை ஒரு நம்மெல்லாம் வந்து மெக்கானிக், இன்ஜினியர், ஒரு டாக்டர் கூட ஒரு லேடிஸ் உடம்பு தெரினால மனுஷாளுக்கு எக்ஸ்ரே எடுத்துறோம், எம்எஸ்கே எடுத்துறாதுன்றோம். ஆனால் ஒரு உயிர் போன வண்டிக்கு நம்ம உயிர் கொடுக்குற மெக்கானிக் தங்கங்களே இல்லை சிங்கங்களே எங்களது சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக காலை வணக்கம். எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றி. உங்களை வந்து நம்ம குடும்பத்திற்கு தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். எங்களை வந்து ரொம்ப இது பண்ணார். ஆனால் வந்து நாங்கள் வந்து இது வந்து தலைவர் வந்து என்னன்றாரு, செஞ்சே தேர்மான்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் வந்து டென்ஷன் ஆகிறார் சும்மாவே. நான் வந்து சொன்னேன், தலைவர் டென்ஷன் ஆகாத, சும்மா பேசினீங்க தலைவர், எப்போ பாரு டென்ஷன் ஆகிடுறாரு. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி வந்து யூனியனுக்கு வந்து மாதம் மாதம் கரெக்டாக மீட்டிங் வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 6-7 பேர் வந்து பணம் கட்டுறீங்க, அது வந்து வாங்கவே மாட்டோம் அடுத்த வருஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கட்டுறதுக்கு என்னத்துக்கு எங்களுக்கு பணம் தேவையில்லை. கரெக்டாக மாதம் மாதம் மீட்டிங் வாங்க. மீட்டிங் வராத வந்து ஒரு வருஷம் பொறுத்து வந்து பணம் கட்டுறது வந்து நல்லதாக தெரியல. இதை பற்றி தலைவரும் பேசிக்கிறோம், தலைவர் பேச வருது. காலை வணக்கம். சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம்.
செயலாளர், பொருளாளர், துறை செயலாளர், துறை பொருளாளர், பகுதி செயலாளர்கள் எல்லோரும் தலைவருக்கு சங்கம் சார்பாக ஒரு சின்ன மரியாதை ஒன்று செய்தாக இருக்கிறோம். அவர்கள் தலைவர் கஸ்டமர்கிட்ட காமிக்கிற ஒரு மரியாதை பணியை நம்ம குடும்பத்திடத்தில் நம்ம காமிக்கிறது இல்லைங்க. நம்ம குழந்தைகிட்டையும் காமிக்கிறது இல்லை, மனைவிகள்கிட்டையும் காமிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா வேலை பளு. ரெண்டாவது வந்து நம்ம சின்ன சின்ன போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுறோம். ஒரு புயல போடுறது, பீடி குடிக்கிறது, பிராந்தி குடிக்கிறது, இந்த மாதிரி. இதனால குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை குறையுது, குடும்பத்திலேருந்து பிரித்து போயிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் எல்லாருமே எந்த பழக்கமாக இருந்தாலும் இந்த இனிய புத்தாண்டினாலும் தைப்பொங்கல் திருநாள்னாலும் எல்லோரும் விடுபட முயற்சி செய்யுங்கள். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சீரும் சிறப்பாக வாழ வேண்டும். நம் சமுதாயத்தை பார்த்தாலே மக்கள் நம்மளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்டபடி வண்டி ஓட்டுறாங்க, மெக்கானிக்னாலே குடிக்காமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் தான் நம்ம மேலே இருக்குது. அதனால அதிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாகவும் பெருமையாகவும் நடந்ததுக்கு அண்ணன் வேலூர் சங்க தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நடக்கணும், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கூட்டாக இது மாதிரி குடும்ப திருவிழா நடத்தணும் அப்படின்ட்டு எங்கள் செயலாளர், மாநில செயலாளர் அண்ணனை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அதுக்கு உண்டான செயல்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதுபோல் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் ரொம்ப நாளாக இதை சிறப்பாக நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு சங்கமும் இது மாதிரி நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். அதனால் இவ்வளோ சிறப்பான நடந்ததுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இதை கலந்து கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த ப்ரோக்ராமில் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கலந்துருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் நம்ம மாவட்ட தலைவராக இருந்து மாநில தலைவரான நம்ம சம்பத் அண்ணங்கிட்ட அவர் என்னைக்கு பொறுப்பேற்றினாரோ அன்னிலேருந்து நான் அவருக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, எல்லா மாவட்டத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு தமிழ்நாடு மாநில தலைவர்ன்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது இது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஒரு 5 மாநிலத்தை ஒருங்கிணைத்து எல்லாரும் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணுற அளவு இப்போ தமிழ்நாடு வாட்ஸ்அப்லாம் இருக்குது நிறைய. வேலூரில் என்ன நடக்குதோ
நடக்குதோ அது கன்னியாகுமரியில் பார்க்குறாங்க, சென்னையில் என்ன நடக்குதோ அது வந்து சேலத்தில் பார்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் எல்லா மாநிலமும் ஒருங்கிணைக்கணும். ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு ஓராண்டுக்குள்ள தலைவர் வந்து இதுக்கு உண்டான ஒரு வேலைப்பாடை ஆரம்பிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் நான். மேலும் அதே போல் நம்மளுக்கு ட்ரைனிங்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற வண்டிங்கெல்லாம் நம்ம எப்படி வேலை செய்யணும்னா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் வந்து எதன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது? சங்கம் மூலிமா தான் கிடைக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நன்றி வந்து சங்கத்துக்கு தெரிவிச்சுக்கணும். ரெண்டாவது நம்ம சைடில் இருக்கிற சங்கத்தில் சேராத உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் வந்து இதனுடைய பலனை அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு ப்ரூஃப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கிறது மற்றவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் மூலியமா எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் வேலை, ஒரு சின்ன டெக்னிக்கலாக இருந்தாலும் எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் காரணம் சங்கம். கிட்டத்தட்ட நான் இந்த குடும்ப திருவிழாவில் 4வது வருஷம் கலந்துருக்கேன். கிட்டத்தட்ட வேலூரில் வந்து 240 உறுப்பினர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உறுப்பினர் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நமக்கு என்ன இந்த சந்தா வந்து ஒரு 100 ரூபா ஒரு மாதத்தில் கட்டிட்டு அந்த சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கூட அவங்களால கொடுக்க முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும்போது தான் அந்த சங்கத்தோடைய ஒத்துமை தெரியும் எல்லாருக்கும். ஒரு சங்கத்தில் வந்து மாதத்தில் ஒரு நாள் அந்த கடையை லீவ் விடுறாங்களா, லீவ் இல்லையா, சங்கத்துக்கு வந்து சந்தா கட்டி உறுப்பினர்ன்ற ஒரு அந்தஸ்தை பெற்றால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய சலுகையில் கூட்டமைப்பு சார்பாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆண்டுக்குள்ள இந்த மாநில கூட்டமைப்பு இன்னும் பலம் பெற்று புத்துணர்ச்சி பெற்று நல்ல நிலைமைக்கு வரும். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இந்த கொரோனா காலத்திலேருந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இப்போ இனிமே வந்து நல்லா இருக்கும். அதனால் தயவு செய்து சங்க உறுப்பினர் அனைவரும், நான் வேலூருக்கு மட்டுமே சொல்லலை, தமிழ்நாடு நகர அத்தனை கிளைச்சங்கத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சந்தான்றது வந்து ஒரு முறை கட்டி மாதம் ஒரு முறை கட்டி நீங்கள் வந்து அதை ரினியூல் பண்ணுங்கள். உங்களுடைய 100 ரூபாய் கட்டுற சந்தானால உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத உதவிகள்லாம் இந்த கூட்டமைப்பின் சார்பாக கிடைக்கும். தயவுசெய்து அதை அலட்சியமாக எடுத்துக்காம உறுப்பினர்கள் அனைவரும் கவனமாக இருங்க. வேறு எதுவும் சொல்ல தெரியல எனக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. நான் அந்தளவுக்கு கூட நான் விழுப்புரத்தில் அந்தளவுக்கு கூட நான் கூட்டத்தை கூட்டதில்லை. ஆனால் ஒரு வருஷமும் நம்ம மாநில தலைவர் சம்பத்தண்ணன் வேலூர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ஒரு வருஷமும் கூட்டுறாருன்றது அவர் எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் கூட்டிருக்கோம் ஒரு 3 முறை 4 முறை தான் கூட்டிருக்கோம். 10வது ஆண்டு விழா, 15ஆண்டு விழா, 25ஆண்டு விழா நாங்கள் கூட்டிருக்கோம். 3 வருஷம் தான் கூட்டிருக்கோம். ஆனால் இவர் வருஷம் கூட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வந்து அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துமாறு மாநில கூட்டமைப்பின் சார்பாக விழுப்புரம் சங்கத்தின் சார்பாக உங்களை மறுபடியும் கேட்டுக்கொள்ள நன்றி. வணக்கம். மற்றும் தோழர்கள், என்னருமே சகோதர சகோதரிகள், குழந்தை செல்வாங்கள் அனைவருக்கும் சக்தியை வணங்குகிறேன். நான் வருஷம் வேலூரை நான் விட்டு போக மாட்டேன். எப்போ அண்ணன் பத்திரி அனுப்பலான்னு சரி, வேலூரில் குடும்ப திருவிழானாங்க கண்டிப்பான முறையில் வந்திருக்கேன். இதுவரை ஒரு திருவிழா கூட நான் விட்டதில்லை. இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு கணக்கு மேத்ஸு அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ராமானுஜத்தில் சொல்லுவோம். இன்னொரு ஒரு அமைதி அப்படின்னா யாரை சொல்லுவோம்? புத்தரை சொல்லுவோம். ஒரு நல்ல கவிஞர் அப்படின்னாங்க நம்ம பாரதியை சொல்லுவோம். இப்படி ஒன்றே பார்த்து நம்ம ஒன்றோட பழகும். அதே மாதிரி ஒரு குடும்ப திருவிழானாங்க வேலூர் வச்சு தான் நாங்கள் பழகணும். இது உண்மை. அதேமா இப்போ காரைக்குடியில் வேலூரை பார்த்து 3வது வருஷமாக குடும்ப திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரெகுலராக வந்து மே 1 ஃபிக்ஸ் பண்ணி தொழிலாளர் தினத்தை வந்து அப்படி குடும்ப திருவிழா பார்த்து இங்கே பார்த்ததை காப்பி பண்ணி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னாங்க, ஒன்றை பார்க்கும்போது நம்ம இன்னொன்று சேர்த்து செய்வோம் இல்லையா, அதான நிகழ்வு. அதே மாதிரி இங்கேயும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இங்கேயும் மதிய சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசனை பண்ணணும். சரி, நம்ம வீட்டு பிள்ளைங்க பெண்ணுங்கள் எல்லாம் வரும்போது காலையில் ஒரு வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு வர லேட்டாக ஆகலாம். வீட்டில் சமைச்சு வச்சுட்டு
எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 10 மணி ஆயிரும்ல. அதே சமைக்காமல் இங்கே வந்து சாப்பாடு வச்சுட்டா காலை சாப்பாடு எத்தனை மணிக்கு வரலாம்? 8 மணிக்கு வந்துடலாமா? அதை செஞ்சோம். அடுத்த வருஷம் அண்ணன் அதை செய்வார்னு நினைக்கிறேன். என்ன சரி, நன்றி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் காரைக்குடி, நீங்கள் வேலூர், ஒரு அறிமுகம் அப்படின்னாக்க இந்த மாநில போட்டு இந்த சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை. இப்போ வந்து சண்முகம் இருக்காரு. சண்முகத்தை வந்து என் பையனை வந்து என் பொண்ணுகிட்ட வந்து சண்முகம் தருமபுரி சண்முகம் யாருன்னு கேட்டால் சித்தப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்முகம் முகம் தெரியாது. இதில் கும்பகோணத்தில் மோகன் இருப்பார். அவர் யார் கும்பகோணத்தில் மோகன் அப்படின்ட்டு பையன்ட்டு என் பொண்ணுடைய கேட்டால் பெரியப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய முகம் அதிகமாக தெரியாது. இதெல்லாம் எப்படி வந்து நினைக்கிறீங்க? வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன இந்த இடத்துக்கு போனால் இவர் இருக்காரு, நீ தைரியமா இரு. தர்மபுரியா, நீ கவலைப்படாத, சண்முகம் இருக்காரு. வேலூரா, நீ கவலைப்படாத, சம்பந்தம் இருக்காரு. நம்ம எங்கே இருந்தாலும் எந்த வேலையானாலும் நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்குற இடமா இந்த கூட்டணி பணி இருந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தெரியுதா? நாளைக்கு எந்த இடத்துல போனாலும் சரி, எனக்கு ஒரு ஆள் இருக்கியா அப்படின்னாலும் தைரியம் இருக்கும். வேலூர் விட்டு வெளியில் போகிறோம், திருவண்ணாமலை போகலாம், எந்த ஊருக்கு போனாலும் சரி, நம்மளுக்கு இம்மிடியேட்டாக ஒரு ஆள் வேணும் அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்ம அமைப்புகள் எல்லாருக்குமே ஒரு ஆள் இருக்குது. இப்போ எல்லோரும் சொன்னாங்க நம்ம டாக்டரோட நம்ம வேலை அப்படின்ட்டு. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை தான். ஒரு டாக்டர் ஒரு உடம்புல பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னாங்க, எக்ஸ்ரே, ஸ்கேனு, பிளட் செக்கப்பு இதெல்லாம் பார்த்து இதுவாக இருக்கும்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கன்சல்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அந்த நோயை சொல்லுவார். ஆனால் நம்ம ஆளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு வண்டி நிற்கும் போது இன்னொரு 2 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வண்டி நிற்கும் போது பட்டு வேலை பார்த்துட்டு ஏன்னா வண்டியில் கிளச்சனைஸ் இருக்குது, இப்போ நேரம் லேட்டும் நான் வாங்க முடியும். அதாவது பார்க்காம தொடாமல் வெறும் சத்தத்தை வச்ச இதுதான் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் பெருசா மெக்கானிக் பெருசா? டேலண்ட்ல இது அனுபவம். படிப்பு இல்லை, வெறும் படிப்பு இல்லை, ஏட்டு படிப்பு இல்லை. இது ஒரு அனுபவமாக வந்த ஒரு தொழில். இந்த தொழிலில் ஏற்கனவே எல்லாம் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு பழக்கங்கள் பழகிட்டு இருக்காங்க. வண்டி ஸ்பீடாக ஓட்டுவாங்க, மற்ற பழக்கங்கள்லாம் இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த பொதுவான வாழ்க்கையில் பொதுமக்களை பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் 60% கூலி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. ஆனால் மெக்கானிக் சமூகத்தில் அதிகபட்சம் 10% அதிகம் இல்லை, தெரியுமா? முன்னாடி வாங்க. குடியாத்தம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வேலூர் சங்கத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படும். பெரிய பொண்ணு டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, பிடிஎஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து இப்போ டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு அது வந்து மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த வெறி எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது அவங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஜீன் என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்டு உண்மையாகவே இப்போ கூட அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டு போக நான் சொல்லணும்னு நினச்சேன். என் பொண்ணு இந்த வருஷம் போயிருந்தேன். எங்கள் பொண்ணு டாக்டர் படிக்கிறேன், நீங்கள் சொல்கிறத மாற்றி காமிச்சிருங்க அப்படின்னு. ஆனால் இப்போ சொல்லக்கூடாது. டாக்டர் முடிச்சுட்டு நாளைக்கு அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் நிற்க வச்சு நான் மெக்கானிக் தான், ஆனால் என் பொண்ணு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமைப்படுத்தணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே சொல்கிற சத்தியமாக சரி. ஏன்னா வந்து ஒரு மெக்கானிக்காக சத்தியமாக யாருமே போகவே போகிறாங்க. வாழ்க்கையில் எப்போ போனாலும் எங்களால் ஜெயிச்சுக்குவாங்க அப்படின்றது. அதனால் மெக்கானிக் குழந்தைகள் தயவு செய்து மெக்கானிக் ஆகணும்னு நினைக்காதீங்க. அப்படியே மெக்கானிக் ஆகணும்னு நினைச்சாங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சு மெக்கானிக் ஆகணும்னு நினைங்க. சரிங்களா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மெக்கானிக் வந்து மெக்கானிக் ஆகணும் மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. சரிங்களா? அதே போல உங்களோட குடும்ப சேஃப்டிக்காக ஒரு சில இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணுறதே கிடையாது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் எடுக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல நிறைய நல வாரியத்தில் எடுங்க.
அந்த பதிகள் அதுதான் குறிப்பிடுது. நான் வந்து யோசனை பண்ணேன். அதை வந்து 22 வருஷம் சங்கம் நடத்தினா 22 போட்டிருக்காரு என்ன யோசனை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஆக்சுவலாக வந்து தொழிலாளர் வாரியத்துக்கு தனியாகவே தலைவர் அண்ணன் சம்பத்தண்ணன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் சக்தி அண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் அண்ணன் திருநாவரசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய குடியாத்தம் குடும்பத்தார் சார்பில் அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும், மாநில துணை செயலாளர் விழுப்புரம் சங்கர் அவர்களுக்கும், தருமபுரி சங்கத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும், நம்ம உடையாத்து சங்கத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும், மாதவ சங்கத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் மற்றும் நம்ம சங்கத்தினுடைய செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும், வாசுதேவன் அவர்களுக்கும், துணை செயலாளர் செல்வம் அவர்களுக்கும், துணை பொருளாளர் சுகுமார் அவர்களுக்கும், பகுதி செயலாளர்களுக்கும், செயல் உறுப்பினர்களுக்கும், நம்ம சங்க உறுப்பினர் நண்பர்களுக்கும், சங்க குடும்பத்தாருடைய தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து நட்பு ரீதியாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்குமே மீண்டும் இன்னொரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இப்போ நம்ம நம்ம சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக எல்லா வேலையும் விட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கோசரம் பெரும்பாடுபட்டார்கள். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நம்ம சங்க செயலாளர் சொல்லிட்டாரு தலைவர் ரொம்ப கோவப்படுறாருன்னு. அதாவது கோவப்பட்டு இவ்வளோ டிலே ஆகுது. அமைதியாக இருந்தால் நிகழ்ச்சி நடத்த முடியாது, எந்த ஒரு ப்ரோக்ராமே பண்ணவே முடியாது. ஏன்னா நான் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 மாசமா இந்த நிகழ்ச்சி நடக்கணுன்ட்டு ஒரு உறுப்பினர்கிட்டையும் ஆலோசனை கேட்டேன். ஆனால் அந்த ஆலோசனை பிரகாரம் அந்த டைமுக்கு வந்தாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக வரல. இப்போ மாநில கூட்டமைப்புலேருந்து அத்தனை நிர்வாக பெருமக்களும் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, சம்பத்துன்னா 1 man army சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு சூழ்நிலை நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறதுன்ற மாதிரி உறுப்பினர் ஒரு பக்கம், அதாவது தப்பை அப்பவே சுட்டி காட்டுறது தான் என்னுடைய வேலையே. அப்போதான் நம்ம சங்கம் சிறப்பாக செயல்படும். தப்பெல்லாம் மறைச்சிட்டுன்னு வச்சுக்கிறேன், நம்ம சங்கம் சிறப்பாக செயல்படாது. அதனால எனக்கு குறிப்பிட்ட டைமில் அந்தந்த வேலை நடக்கணும்னு தான் என்னுடைய குறிக்கோள். 10 மணினா 10 மணி புத்தக நிகழ்ச்சி நடந்திருக்கணும். இன்னைக்கு லஞ்சு 2 மணியாவது போயிருக்கணும். ரொம்ப டிலே ஆகுது. அதே மாதிரி நம்முடைய சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்குமே இது தமிழ்நாடு முழுக்க இந்த குடும்ப திருவிழா பண்ணணுன்னு தான் தொடர்ச்சியாக பண்ண வரோம். அது நம்ம மாநில பொதுச் செயலாளர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியாத்த சங்கம் பண்ண போகிறாங்க. மற்றபடி நம்மளை விட்டு மறைந்த முன்னாள் துணை செயலாளர் பழனியன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய எம்என் ஆர்வத்தினுடைய குடும்பத்தாருக்கும், கோவிந்தசாமி அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு முடிஞ்ச நிதி உதவியை செஞ்சோம். மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் சங்கத்துக்கு மீண்டும் அவங்களை கூப்பிடுவோம். அதில் முன்னாள் துணை செயலாளர் மட்டும் பண்ணலாம், அவங்களை கூப்பிட்றோம். இன்றைக்கி அவர் காரியன்றதுனால அவர் வரலை, அவங்க ஃபேமிலியாக இருக்கும், அவங்க குடும்பத்தார் வரலை. அடுத்தாப்படி இப்போது அந்த நியூஸ் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க.
இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 23 வருஷமாக ஒரே ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணதில்லை. ஏன்னா அந்த எண்ணம் எப்போ வளருதோ அப்போ அவன் வாழ்வாதாரம் தன்னால் வளர ஆரம்பிச்சிடும். இல்லை பார்த்துக்கலாம் போனால் அதே மாதிரி தான் கஸ்டமர் வராது, நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, அப்புறம் உன்னுடைய வாழ்வாதாரம் எப்படி போயிடும்? அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு 100% 23 வருஷம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், ஒற்றுமையாக தான் செயல்படுறோம். இதில் எந்த ஒரு இதே கிடையாது. கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சர்ன்னு கோபம் வரும் எனக்கு. அந்த நேரத்தில் வர்றேன்னாக்கா அது அவங்க மேலே தப்பு கிடையாது, மொத்த தப்பு என் மேலே தான். கோவப்படுறது என் மேலே தான் தப்பை தவிர அவனை சரியான முறையில் நான் கைட் பண்ணல. அப்படியே என் மேலே தான் தப்பு, அவங்க நிர்வாகி மேலே யார் மேலேயும் எந்த தப்பு கிடையாது. அது யாரும் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க. என் சுபாவமே அப்படி தான், கோவப்படுறதா சுபாவம். இப்போ மறைஞ்சார ஒருத்தர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரோட அப்படிதான் சம்மந்தமே கோவப்படுறதுனா அவர் சீக்கிரம் போயிட்டார். யார் ஒரு அவசரம் ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்க நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுடைய நாள் குறுகிய காலம் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நானும் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை மாற்றிக்கிறதோட இந்த மெக்கானிக் சமுதாயம் வேறு இருக்கிற மெக்கானிக் நண்பர்கள் மாறினா என்னுடைய கோபம்லாம் தன்னாவே போயிடும். இப்போ நம்ம சங்க ரமேஷ் சொன்ன மாதிரி, செயலர் ரமேஷ் சொன்ன மாதிரி 60% தலைவர் மாற்றிட்டாரு, 40% என்னால் மாற்றவே முடியல. நான் ஒத்துக்கிறேன். அந்த 40% மெக்கானிக்கை என்னால் மாற்றவே முடியல. பின்னாடி ஏதோ ஒன்று பேசுறது, இந்த குறை கண்டுபிடிச்சி பேசுறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 8 ஒன்று 92 இப்படி தான் என் பேச்சு. அதே மாதிரி இவர் சொல்றாரு இல்லையா, எங்கள் தலைவர் இவர் தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்பவுமே, கோவம் இருந்தால் குணம் இருக்குன்ட்டு. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரர் ஒரு கண்ணு, மெக்கானிக் ஒரு கண்ணு, இவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்தால்தான் தொழில் வந்து அவங்களுக்கும் நல்லா போகும், மெக்கானிக்கும் நல்லா போகும். இப்போ அந்த ஒருங்கிணைப்பு இப்போ தான் வந்திருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரர் அத்தனை பேருமே மெக்கானிக் சமுதாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடு, சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம மெக்கானிக் நண்பர்களும் நம்மளுக்கு உதவி பண்ண சக்தி ஸ்பேர்ஸ், வெல்லூர் ஸ்பேர்ஸ், செல்லியம்மன் ஸ்பேர்ஸ், மற்றபடி நம்மளுக்கு உதவி பண்ண அத்தனை பேர்பாஸ் கடைக்காரருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க கடையில் ஸ்பேர்ஸ் வாங்கி அவங்களோட தொழிலை மேலும் வளர்கிறதுக்கோசரம் நம்ம சங்க சார்பாக தலைவர் முறையில் சங்க உறுப்பினர் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுங்க, நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க அத்தனை பேருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நிறைய பேசலாம், ஆனால் சாப்பாடு டைமு கிட்ட ரொம்ப நெருங்கினதுனால நம்ம அமரன் பேட்டரி மேனேஜர் ஒரு 20 பேசுகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 2000 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23 வருஷமாகுது. நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து டூவீலர் பேட்டரி, கார் பேட்டரி, யூபிஎஸ் பேட்டரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமரன் ஆயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கம்பெனிலேருந்து பிரமணன்றவர் ஒரு 4 வார்த்தை பேசுவார். தலைவர் ரொம்ப ஆதங்கப்பட்டார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே பார்த்துக்குவான்னு நம்ம ஒரு சொல்லுவாங்க. அது போல தான் நம்ம ஆளுங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைவர் பார்த்துக்குவாருங்க. பொதுவாக போகலாம் 10 மணினா ஒரு 10 மணிக்கு போகலான்னு சிந்தனை தான். இது எல்லா சங்கத்திலையும் இருக்குது தான். நாங்களாம் பட்டு ரொம்ப பக்குவமாயிட்டு ரொம்ப பக்குவமாயிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 10 கூடுவாஞ்சேரியில் ஒரு மருந்து கடைக்காரை வெட்டிட்டாங்க. ரவுடிகள் வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் மாவட்ட அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மருந்து கடைக்காரர் மட்டும் வந்தாங்க, நம்ம கடைக்காரர் யாரும் வரல. இப்போ நம்ம வர்த்தகம்னா வருது நமக்கு இருந்தாலும் கூட இன்னும் அந்த உணர்வு இல்லை. பொதுவாகவே வணிகம் என்பது பொறாமையும் தன்னளவும் கொண்ட துறை என்பது வணிகத்துறையாகும். இது கியா புருஷனாதவர்கள் சொன்னது. அவங்க ஒரு பிரச்சனை தான் செய்தி. ஒரு ஒற்றுமை உணர்வு இந்த உழைப்பின் காரணமாக, தலைவருடைய உழைப்பின் காரணமாக அதை நிச்சயமாக வரும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அளவுக்கு குடும்ப விழா நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் தான் நடக்கும். ஆனால் அந்த சாதனையை வந்து தலைவர் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வேலூர் மாவட்ட வணிக சங்க, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக திரு மாநில தலைவர் சம்பத் ஐயா அவர்களுக்கு வணிக சங்கத்தின் சார்பாக அடுத்தபடியாக செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கு சக்தி அடுத்தபடியாக
பொருளாளர் வாசுதேவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். பொருளாளர் வாசுதேவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். துணை பொருளாளர் சுகுமார். சுப்ரஜித் அண்ணானே உங்களுக்கு வந்து கேபிள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கேபிள் தவிர உங்களுக்கு வந்து புதுசாக மார்க்கெட்டை பார்க்கணுன்னா பிரேக் ஷூ, ஸ்பீடோமீட்டர், டேங்க் யூனிட், ஃபில்டர்ஸ், மிரர், டச் பிளேட், டிஸ்பேட் எல்லா ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. டைம் இல்லாதனால 2 ப்ராடக்ட் மட்டும் நான் சாம்பிள் காமிச்சிருக்கேன். மிரர் இது எல்லாமே நம்ம சொந்தமாக தயார் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நம்ம சௌத்ரி ஆட்டோமொபைல்ஸ், வெள்ளூர் ஆட்டோமொபைல்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கும். பொங்கல் கழிச்சு நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் மிரர், பிரேக் ஷூ எல்லா வாண்டிங்கும் கிடைக்கும். எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான், எதுவுமே வெளியில் வாங்குறது கிடையாது. 100% தரமான குவாலிட்டி இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி வரும்போது இன்னும் நல்ல சப்போர்ட்டோட உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ வாய்ப்பு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நல்லா ஜோரா அவரோட கை தட்டுறீங்களா? இதுக்குள்ள டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் நல்லா ஜோரா உங்களை கை தட்டுறீங்க. நிறைய அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேஜிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு விஜய் டிவிலாம் பண்ணியிருக்காரு. ஜோரா உங்களை கை தட்டுறது அதோட தேங்க்யூ. முட்டையை உடச்சிடும் உங்களுக்கு. முன்னாடி வரல அதே ஆம்பளை தம்பியை கூட்டு போய் முட்டை உடச்சிருக்கீங்க. ஜோரா கிளாஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓடாது முட்டை போட்ட போய் ஓடக்கூடாது. வேற லெவலில் ஜாலியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய குட்டீஸ்லாம் வந்தாங்க. ஏதோ ஒரு கப்புள்ஸ் வச்சு ஒரு மேஜிக். கப்புள்ஸ் யாராவது வரணுமா? கப்புள்ஸ் யாராவது? கணவன் மனைவி 2 பேரும் வந்து வாங்க. ஏங்க வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாம வாங்க. ஒரு பெரிய கேம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. ஒருவேளை இங்க இருக்க எல்லாமே சிங்கிள்ஸோ இல்லைண்ணே, கொண்டாடிக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுறாங்க. நம்ம வந்த பண்ணிடுறாங்களா? ஆமாம். அப்படின்னா பயம். பயமா? வீட்டில் தான் பயமா? ஏன்னா அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரஜினி சார் மாதிரி. சரி வாங்க வாங்க. அந்த 2 பேர் வந்து நம்ம ஜோரா கை தட்டு கொடுங்க. நீங்கள் வரல இருக்கு கை தட்டு கொடுங்க. அக்கா நீங்கள் வாங்க கை தட்டு நீங்கள் நானே சூஸ் பண்ணுறேன். சரி ஓகே. கப்புள்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே நானும் வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்களே கோஆப்ரேட் பண்ணாதான் நாங்கள் வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வரீங்களா? நீங்கள் தான். வாமா 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 மேலே வரமா. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது? அவனை கூப்பிடுங்க. நீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஸோ நல்லா கை தர முடியுங்க. அப்போ தான் வருவாங்க. கை தர நல்லா உங்கள் கை தர வாங்க. சரி வேற யாராவது? ஃப்ரெண்டா? சரி வாங்க வாங்க கூப்பிடுங்க. சூப்பர். எல்லாமே கொஞ்சம் சுகமான சமயம் என்ஜாய் பண்ணுறேன். இன்னொரு மேட்சிங்ல இன்னொரு கேம் வந்து கப்பல்ஸ் கூப்பிடுறேன். ஓகே அடுத்த வாட்டி நீங்கள் வந்து கப்பல்ஸ் 2 பேர் ஒரு 4 டீம் வரணும். ஓகே முதல்ல பாப்பா வச்சு மேட்சிங் பண்ணிடலாம். சரி ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு புக் இருக்கு ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு கையில் வச்சுக்கோ. கையில் அந்த கை பண்ணுங்க.
ஸோ இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதில் வந்து நிறைய வந்து ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஓகே. ஸோ நீங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இதில் நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஓகேவா. தெரியுதா? விஷால், யோகி பாபு, சரத்குமார், கீர்த்தி சுரேஷ், தனுஷ், விவேக் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டர்ஸ் வந்து இதில் நான் எழுதியிருக்கேன் ஓகே ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் இப்படி வச்சுட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி சென்டராக ஓப்பன் பண்ணி ஒரு டே பார்த்துட்டு நீங்கள் வச்சிடணும் ஓகேவா. நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும் ஓகே. நீங்கள் நான் வந்து வைக்கிறேன் ஓகே. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்களா? க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் 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 க்ளோஸ். அந்த புக்கை அப்படியே தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க ஓகே. ஸோ ஆடியன்ஸ் நான் எதுவுமே பார்க்கல, ஸோ அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்களோட மைண்டை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணால் போதும். தளபதி விஜய் கரெக்ட். ஸோ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாராவது சொல்லுங்க. பிடிச்ச ஹீரோ விஜய் சார். சரி ஓகே. இது வந்து ஒரு காமெடி தான். இப்போ விஜய் சார் வந்து இங்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த இடத்துல நிற்கிறாங்க ஓகே. ஸோ விஜய் சார் ஒரு கிஸ் கொடுங்க சார் அப்படின்னா கிஸ் கொடுக்குறாங்க, பிளேன் கிஸ் கொடுக்குறாங்க ஓகேவா. சும்மா அன்பாக கொடுக்குறாரு சார். அதை அப்படி கேட்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் த்ரோ பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் ஸ்டாப் சொன்ன இந்த இடத்துல அப்படியே திரும்பி வருது. விஜய் சார் வந்து கிஸ் பண்ணியிருக்காரு. தெரியுதா? வாவ். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 பேருமே கை தருந்தாங்க ஓகே. இப்போ யாராவது கப்பல்ஸ் சொல்லலாமா? கப்பல்ஸ் யாராவது? ஆனால் கப்பல்ஸ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஆனால் இப்படி இப்படி இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா? 13 வருஷம் ஆச்சு. சரி ஓகே. ஸோ மேடம் நீங்கள் ஆடியன்ஸை பார்த்த மாதிரி இருக்குது ஓகே. உங்கள் கையை வந்து இப்படி நீட்டிக்கோங்க. உங்கள் கையை இப்படி நீட்டிக்கோங்க. ஏதாவது ஒரு கை ஏதாவது ஒரு கை போகும் ஓகே. ஸோ இப்போ வந்து மேடம் நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க. ஸோ ஆடியன்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்ல வேணாம் ஓகேவா. இது வந்து ஒரு லவ்வர்ஸ் பண்ணுற, அதாவது கப்புள்ஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்ச்சுங்க சார். நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை திறந்துருங்க. ஆனால் வந்து எதுவுமே நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட ஓகேவா. ஓகே மேடம் உங்களை டச் பண்ணுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கோங்க. டச் பண்ணுற மாதிரி ஃபீல் இருந்தால் மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே கவர் பண்ணிக்கோங்க, நான் எங்கே டச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஓகேவா. ஓகே. ஸோ நான் வந்து எதுவுமே வந்து நீட்டுவேன். உங்களை டச் பண்ண மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்களா? எந்த இடத்துல? சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை நான் டச் பண்ணவே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் தான் நான் டச் பண்ணேன். உங்களை டச் பண்ண மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கேன். இதே மாதிரி அடுத்த கப்பல்ஸ் கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அடுத்த கப்பல்ஸ் வந்து நம்ம வேறு லெவலில் பண்ணிடுவாங்க. என்னடா வேறு மாதிரி மேட்சிக்லாம் போயிடுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் செம்மையான ஒரு மேட்சிக்லாம் இருக்கும்போது நல்லா பண்ணுவாங்க. ஜோரா ஒரு கைத்துக்கு கொடுத்து வச்சுருக்கலாம். சரி இப்போ குட்டி சரிங்களா? குட்டி சார் ஆல்ரெடி வந்தாங்களா? வராதவங்க யாராவது நீங்கள் வரீங்களா? சரி வாங்க எல்லாருமே கூப்பிட்டு மேட்சிக் பண்ணுவோம். ஓகே. உங்களை வச்சு எல்லாரையும் வச்சு மேஜிக் பண்ணுவாரு. உங்களை விட்டு யாரும் பண்ண மாட்டாரு. தைரியமாக இருக்கு. இந்த இடத்துல உட்காந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லைண்ணா இந்த தம்பி வந்து படச்சப்படாமல் உட்காரு. இப்போ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதை வச்சு ஏன் நான் போனதான் எடுத்து சேனல் இது வேறு சேனலா? பதறாம உட்காண்டா தம்பி, தைரியமாக உட்காருங்க. ஏன் பயப்படுறீங்க? இப்போ நாங்களாம் உட்காரணுமா இல்லையா? நாங்களாம் உட்காரணுமா இல்லையா? அதெல்லாம் தைரியமாக உட்காரணும். அண்ணன் தான் பேமெண்ட் தருவாங்க. இது பண்ணலாம். உட்கார்றா. பதறாம உட்காருங்க. வேற யாரும் வரீங்க? சரி வாங்க. நான் 3 வருஷம் வந்தோம். ஆளும் இருக்கிறவங்க வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க. கையை வச்சிருக்கோம் வீட்டில். சரி அப்பா தான் எப்பயுமே வந்து முதன்மையான ஒரு அவருக்கே கொடுத்தோம். ஓகேண்ணா பார்த்தா உட்காந்து. இப்போ வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து என்ன ரியாக்ஷன் எப்படி உட்காந்து ஓகேவா பார்க்கலாமா? இப்போ வந்து அப்பாவுக்கு அப்பா அப்பா ஏன்டா பதில் ஏன்டா அப்பா வந்து ஏன்டா அப்பாங்கிறதுக்கு பதில்
அவன் வந்து நேரா உசாரம் உட்கார்ந்தான். எந்த படத்துல வர மாதிரி ஒரு நிமிஷம் வச்சு அப்பா பார்க்கும் அண்ணன் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. அடுத்தது வேற தம்பி நான் எதுவுமே பண்ணியடா. ஏன்னா நீ வந்து உட்காந்து நான் மேஜிக் பண்ணாம தம்பி வாங்க மேல கண்டென்ட் தெரியாம ஐயோ ஏன்னா இங்கேயும் இங்கே வாங்க. இப்போ வந்து என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் ஸ்டிக் வந்திருக்கேன் நான் இதுதான். ஆனால் இதை கையில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு மேஜிக் பவர் எடுக்கிறீங்க. இங்கேருந்து இப்படி எடுத்து அப்படிங்கணும் இல்லைண்ணே நான் சொல்லும் போது அந்த இப்போ ஒரு சவுண்டு தான் கொடுக்குறோம். ரெடி 1 2 3. ஐயோ ஏன் தம்பிங்க ஐயோ உட்கார அண்ணன் எதுவுமே பண்ணிடா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஆனா அவன் எந்திரிக்கிறது எனக்கு உங்களுக்கு ஏதாவது வலிச்சதுன்னா நான் காரணம் அவரு தான் ஸ்டிக்கு வதுக்க வந்த கையில் வச்சிருக்காரு. தம்பி உட்கார தம்பி. சரி ஓகே அடுத்தது யார் வேற யாராவது? சரி வாங்க ரெடி 1 2 3 அப்படின்னு கொடுத்த பாருங்க. ரெடி 1 2 3. தம்பி கீழே இருந்து மேலே வந்தீங்களா அதுக்கு முன்னாடி இங்கே 3 பேர் உட்காந்தேன். 3 மெம்பர்ஸ். நம்பர் 1 கை தூக்கு. இவெல்லாம் பதறி போய் அப்படியே போயிட்டான். அவன் தான் நம்பர் 1 நம்பர் 2 அடுத்தது யாரு? இத்தனை பேர் வாங்கினதுக்கு ரொம்ப தைரியமா வருகிறது. கை கொடுங்க. அந்த தைரியத்திலே கை கொடுங்க. ஏன்னா முதல்ல உட்கார நமக்கு தெரியாது. ஆனால் திரும்பி வந்து உட்கார பார்த்தீங்கன்னா வேற யாராவது கிளைமேக்ஸா அவங்களோட நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் 2 நிமிஷம் டைம். வேற யார் வரீங்க? வாங்க பெரியவங்க சின்ன பசங்க பெரியவங்க இப்போ தைரியமே இல்லையா? அவரெல்லாம் வர மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஏன் சொல்ல கை தட்டு எதுக்கு கையை தட்ட சொல்றோம்னா நீங்க கையை தட்டினாதான் என்ன ஆகும் உற்சாகத்துல அவங்க வருவாங்க. நம்மளும் ஏதோ வந்து இன்னும் கேஷுவலா ஏறி வர்றாங்க ப்ரோ. வேற நோட் ப்ரோ நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. எவ்வளவு அடி நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஐயா நம்ம எதனா முடியாது அவராலே முடியல. இதுக்கு மேலே வந்து பாடிட்டாங்க. நம்ம இதோட பக்கம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்லாட்டுக்கு போயிடுவோமா? சரி ஓகே இல்லை என்னுடைய ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னுடைய மேஜிக் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி அந்த அளவுக்கு கை தட்டுறோம். இதில் உட்காந்து கேட்டால் இன்னும் ஆசை இல்லைன்னு கேட்டுக்கேன். அப்புறம் நான் உட்காரலேன்னு யாரும் எல்லாருக்கும் வந்து மேஜிக் புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உட்கார மாட்டேன். ஓகே ஓகே நீங்கள் எவ்வளோ பாருங்க. இல்லை சேர் இப்போ யூஸ் ஆகும். நான் உட்காந்து ஸோ என்னுடைய ஒரே ஒரு ஸ்லாட் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஸ்லாட்டில் இப்போ நிறைய டிஃப்ரெண்டான மேஜிக்லாம் பண்ணி நான் என்ஜாய் உங்களை வந்து திரும்பி வந்து இந்த மேஜிக். ஸோ தேங்க்யூ அவங்க பிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அவங்க நெக்ஸ்ட் திருப்பி பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. எண்ணங்களுக்கு ஏற்றபடி
ஸ்டாச்சு அங்கே என்ன பண்ணணும்னா ஒரு காலை வந்து நீ தூக்கிட்டு இப்படி நிற்கணும். ஓகேவா? யாராவது காலை கீழே வச்சுன்னா உண்டு. ஓகே, ரெடியா? நல்லா டான்ஸ் ஆடணும். அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடாமல் இருந்தாலும் அவுட்டு. டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடி முடிஞ்சோடனே சாங்கை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் காலை வந்து மிட்டிக்கு வச்சுக்கணும். ஓகேவா? ரெடி? அடா சாப்பிட்டு வேணும். ஆடு 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 ஆடு. காலெல்லாம் கீழே வைக்கக்கூடாது. ஓகேவா? என்ன பாப்பா கேஷுவலாக நிற்கிற? காலை தூக்கி நிற்க. காலை தூக்கி அப்படி இருக்கு. நீ காலை கீழே வச்சுக்கியா மேலே வச்சிருக்கியான்னு தெரியல. தம்பி ஒரே இடத்துல நிற்கணும். சரியா? நொண்டிலாம் ஆடக்கூடாது. சரி, இதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் யாரும் காலை கீழே வச்சுன்னா அவுட்டு. ஓகே? அடே சாங் பிளேனே.
ஆனால் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்பா நீங்க வாங்க. இந்த ஜம்ப் பண்ணிலாம் போகக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? காலி என்ன அந்த திசையில் இருக்கு. இப்படி போய் நான் மடக்கி வைக்கானா சம்மந்தமே இல்லாம அடுத்தவங்க எட்டி வைக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பேசுறா, பேசுனா தப்பு இல்லடா. யார் நோண்டி அடிச்சது? நீயா? இனிமேல் யாராவது அசைஞ்சாலுமே அவுட்டு. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம அடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ யாரும் அசைக்க செய்யறாரு அப்படியே கேட்ச் மாதிரி இருக்கிறேன். நீ ரொம்ப நேரம் டான்ஸே ஆகல, நீ அவுட் போயிடுவோம். டான்ஸே ஆகல அப்புறம் ஆக்சிடென்ட் இது வேணா அவுட்ரா நீ. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவுட் ஆகிட்டு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டோம். இவன் என்ன பண்ண? எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடில இடுவா, நீ அவுட்டு, நீ இடுவா, நீ அவுட்டு, நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கியோ. வாங்க தம்பி. அவுட்டு, நீ டான்ஸ் ஆடு. இடுவா. கடைசியா வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஓகேவா? அதனால யாருமே அசையாம வாங்க தம்பி. போட்டு போட தம்பி வாங்க. நீ என்ன தியானம் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா காலேஜில் இருக்கோம் அவுட்டு. காலம் மடக்கி தான் நிற்க சொன்ன. இப்படி நீ ஏன் இப்படி அவுட்டு இருக்கோம். உடனே அவுட்டுக்கு சொல்லலைன்னா காலேஜில் வச்சு நீ அவுட்டு. வாய்க்க தெரியுதுல, அதான் ஆடிட்டே இருக்குடா. வா வா வாங்க 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 வாங்க. எவ்வளோ நேரம் தான் செங்கல்ல சேர்த்து மேலே நிற்கிற மாதிரியே நிற்கிறது. தம்பி நீங்க வாங்க தம்பி. தம்பி ஹைட்டா இருக்கு தம்பி. வந்துடலாம் வாங்க. ஒயிட் டிஷர்ட்டு நீங்களும் வந்து. என்னடா பண்றீங்க? டான்ஸ் ஆட சொன்னா ஆடணும். அங்க பாருங்க, அந்த பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இல்லையே, நீ அப்படியே இறங்கிடலாம் பாப்பா. சரி ஓகே, ட்ரெஸ் அங்கே எவ்வளோ கம்பீரமா நிற்கிறாங்க அந்த காலத்துக்கு. யாருக்கு அந்த கம்பீரமா நிற்கிறீங்க? இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, என்னமோ ஒரு வேலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே நீங்க. ஐயோ ஐயோ பா
ஒயிட் செட் பண்ண பாப்பா நீங்க காலை வச்சுட்டீங்க டான்ஸ் ஆடுறீங்க ஒரு படம் தாங்கிருச்சு அவுட் ஒரு பொண்ணு அடுத்தது யாரும் தம்பி பாருங்க எந்த அசைவும் கூடாது ஓகேவா இதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சு ஓகேவா என்னம்மா யாரும்மா இருக்கிற மாதிரி நீங்க டவுட் ஸ்டாச்சு சொன்னேன் ஸ்டாச்சுனா என்ன பண்ணும் ஆசையா பண்ணும் இந்த பொண்ணு பேர் என்ன பாப்பா வாட்ஸ் யுவர் நேம் உங்க பேர் பாட்டு போடுங்க பாட்டு போடுவாங்க என்னம்மா இப்ப பாட்டு பாடியே காலை கீழே வச்சுருங்க ஸ்டாச்சு கேம் சொன்ன ஓகே காலை தூக்கிட்டே தான் நிற்கிது வெயில் 2 காலம் கீழே இருக்குது அந்த பொண்ணு நல்லா நான் நடிக்க சொல்றது புரியுதா இல்லையா அப்படியே ரொம்ப அப்படியே உணர்ச்சி ஏமா காலை தூக்கிட்டு ஸ்டாச்சு அடிக்கிறோம் இல்ல, அந்த பொண்ணு கீழே வச்சுருக்கு ஒருத்தருக்கு பாட்டு அவுட்டு பாப்பா நீயே அவுட்டு பாப்பா நம்ம எல்லாருமே பாரு அவுட்டு பாப்பா நீயே சிரிச்சே என்ன கேம் முடிக்கிறதா இன்னும் நிறைய வேலை இருக்கு என்னடா நான் இப்படியே கேம் விளையாடிட்டே இருக்க வேண்டியதா நினைச்சா காலம் தூக்குற நினைச்சா காலம் கீழே இருக்கிற நீ எதுக்கு டான்ஸ் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல பாப்பா டான்ஸ் ஆடல கிளம்பி மெரிட்டி வண்டிக்கு வந்துடலாம் தம்பி போயிட்டு நீங்க தான் கொஞ்சம் டான்ஸ் ஆடி நீங்க ஸ்டாச்சுவா நிற்கணும் அந்த லாஸ்ட்ல நிக்கிற பொண்ணு அவுட் அந்த லாஸ்ட் அடிக்கிற பாப்பா இந்த பாப்பாவா சரி பாப்பா நீங்களும் வந்துருங்க இந்த பாப்பாவா அங்க வந்து பாருங்க எல்லோ கலர் இங்க பாப்பா நீங்க அவங்க ஆடிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லாம் போகணும் நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு நீங்க பேர் கீழே போயிருங்க அவுட் ஆடிங்க அசட்டு ஓகே நீ வா நீ காலை வந்து மேலே தூக்கல நீ அப்படியே வந்து அப்படியே கீழே போயிட்டு இதே பொசிஷன்ல நிக்கிற கடைசி வரைக்கும் நடப்படி அப்படியே போய் கீழே நின்று அவரோட தங்கச்சியா இப்போ ஒரு அக்கா போலீஸ் தங்கச்சியா காலை நெருங்கில இருக்கு ஏன் அவுட் நீ வா ஏன்னா வரவள இப்படியே இருந்தா கஷ்டப்பட்டு நான் ஆடி அங்க பாருங்க வாங்க இங்க வாங்க யாருக்கு சட்டை எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது இல்ல அவன் எவ்வளவு நேரம் நிக்கிறான்னு பாப்போமே ஆனா ஒத்த கலர் ஒரு இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அவுட் நான் அவுட்டா ஆரம்பிச்சுக்கிறது அவன் ஜட்ஜஸா மாத்திடுவோம் நான் ஓட்டினே இல்லை நான் ஸ்டேஜில் நிற்கிறேங்க ஓகே பிளே போயிட்டு இருந்தா நம்ம எப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவுட் நீங்க பாத்தீங்களா பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் ஆனா இருக்கு இல்ல அந்த டான்ஸ் இது தம்பி அடுத்த தடவை டான்ஸ் ஆடிங்க அவுட்டு சரியா நீ டான்ஸ் ஆடிட்டே இருக்க
ஒவ்வொருத்தரும் திரிசு திரிச்சா டான்ஸ் ஆடுறாங்க. என்ன சொல்றதுன்னு புரியல. அவன் 2 பேரும் ஜட்ஜஸ், நீங்க வந்து 1 2 सेंसर रैपिड रिलीज के साथ ஐயோ அவன் டான்ஸ் ஆடல நின்றுட்டே இருக்கானே கூச்சம் ஆனா ரூல்ஸே மதிக்க மாட்டாங்க அந்த பையன் எல்லோ பாப்பா இந்த ஆடு கூட்டம் போய் ஒண்ணா சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. அண்ணா அவங்க தானே ஜட்ஜஸ் ஏற தூக்கிட்டு போறீங்க. தூக்கிட்டு போறீங்க டென்ஷன் ஆகுறாங்களா இல்லையா? போடுவேப்பா. ஸ்பீட் ஆடுறவங்க இருக்கு. ஸ்பீட் ஆடுறவங்க இருக்கு. இந்த 2 பாப்பா நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நீ ஆட மாட்டேங்கிறீங்க. நல்லா ஆடணும் ஓகேவா? தேங்க்யூ ஜோரா கூட கேட்டு கொடுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் வந்து கீழே வாங்க. உங்க அண்ணாமலை டைலாக் இருக்குல்ல, அசோக் இந்த நாள் உன் அழிவுக்கான ஆரம்பம் ஆயிடுச்சு. உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என்ன நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி உன் வீட்டை இடிச்சு உங்க நடுத்தர நான் கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை வேணா. அந்த டைலாக் அப்படி சொல்லுங்க. என்னென்ன சரி நான் சொல்றேன் அப்படியே சொல்லுங்க. சரி இந்த டைலாக் வரலன்ட்டீங்க. இந்த டைலாக் இங்கே வந்து ராகவ லாரன்ஸ் வந்து ஒரு படத்தில் வந்து சூப்பராக டைலாக் பேசியிருப்பாங்க. என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா. சரி விட்டு பொட்டு எடுத்து வச்சுக்கிறான், பூ எடுத்து வச்சுக்கிறான், மஞ்சள் தச்சு குளிக்கிறான். ஒரு பொம்பளை குளிக்காம ஒரு ஆம்பளை மனசு தச்சு குளிப்பான். பண்ண அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா சொல்றேன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்றது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா எல்லாரும் தெரிஞ்சிருச்சா அந்த வேலை பண்ணணும். சாமி வச்சுட்டு போறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அழகா பண்ணுங்க பாருங்க.
நடிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மெக்கானிக் டைப் மாற்ற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு கலை. இந்த ஆர்வத்தோடு செய்யணும். ஓகேவா? இருங்க யாரை பார்த்து பண்ணுறீங்க? இல்லை இரு இங்கே வைக்க ஜோரா கை தள்ளு மக்களை. நான் நினைவத்தோடு பார்க்கணும். தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. பொட்டை எடுத்து வச்சுக்கிறான், பூ எடுத்து வச்சுக்கிறான், மஞ்சள் தச்சு குளிக்கிறான். ஒரு பொம்பளை மலை செஞ்சு குளிக்காம ஒரு ஆம்பளை மலை செஞ்சு குளிப்போம். அவ்வளோதான். இது அப்படி வெக்கப்படாது, ஜாலியாக போடுறது. கையை தட்டுங்க. இப்போ அண்ணன் பேசுறது, நீங்க பேசுங்க. ஜாலியாக பண்ணுங்க, நீங்க ஜாலியாக பண்ணுங்க. கொஞ்சம் நடிக்க பசங்க அதெல்லாம் வெக்கப்படாதா பயப்படாதா பண்ணுங்க. அண்ணன் சூப்பரா இருக்கு. நீங்க கையில ரப்பர் இருக்கு. நான் பண்ணல சிரிக்கல. நீங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. நீங்க பண்ணுங்க. பாருங்க அப்படியே அப்படி நிக்கிறேன். தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. பொட்டு எடுத்து வச்சுக்கிறான், பூ எடுத்து வச்சுக்கிறான், மஞ்சள் தச்சு குளிக்கிறான். சொல்லு. அப்புறம் உங்களுக்கு டயலாகா சொல்லி கொடுத்து வானா தலையா என்ன கொடுத்தாங்க உங்க வேணுன்றதுக்கு? பாருங்க எவ்வளோ பையன் இப்போ இருக்கு ஸ்டேஜ் நெஞ்செல்லாம் படப்படப்படமா இருந்தது. இவன் எதிர்க்க பேசாம எப்படி பேசிருக்க பாரு. சில பேர் என்னதான் பண்ணாம கொஞ்சம் உருவ வச்சிருப்பான். அவனையும் சிரிக்க வைக்கணும். ஏன்னா என் கொண்டாட்டி யாரும் அடிச்சிருச்சான் அப்படின்னு சிரிச்சிருப்பான். புரியுதுங்களா? ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் உங்களுக்கு பேசுறேன். சரிங்க வாங்க எனக்கு பிடிங்க. இப்போ வந்து உங்களுக்கு யார் வாய்ஸ் பிடிக்கும்? உங்களுக்கு அந்த வாய்ஸ் பேசுறது உங்களுக்கு யார் வாய்ஸ் பிடிக்கும்? யார் வாய்ஸும் பிடிக்காது. பொட்டை வாய்ஸ் பிடிக்குமா? சரி பேசுங்க, ஏதாச்சும் ஒரு பேசுங்க. மீசெல்லாம் சிங்க மாதிரி வச்சிருக்கீங்க. ஏன் வேற பூனை மாதிரி ஓடல? மீசையை மட்டும் சிங்க மாதிரி வச்சிருக்கேன். நல்லா தைரியமா இருக்கு. நான் வார்த்தை பள்ளின்னு பேசு. ஐயோ நம்ம எதாவது பார்க்கணும்னா அவங்க தவிர அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறவங்க வெக்கப்படுவாங்கல்ல அப்படி அந்த வெக்கத்தை ஃபீலிங் இங்கே கொண்டுறோம். ஜோரா உங்களை கைத்தல் கொடுங்க. சூப்பர். அடுத்தது வந்து வேற யாரும் பேசிக்கலாம். அண்ணா நீங்க வாங்க. வா தம்பி வாங்க ஜாலியாக வாங்க. ஜோரா கைத்தல் கொடுங்க. இந்த டயலாக நடிக்க சொல்றாங்க நடிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கற்பனை. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. பொட்டு எடுத்து வச்சுக்கிறான், பூ எடுத்து வச்சுக்கிறான், பூ எடுத்து வச்சுக்கிறான், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறான். ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம ஒரு ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. பொம்பளை தேய்ச்சி குளிப்பாங்க. மஞ்சள் ஊட்டியப்பா தேய்ச்சி குளிக்கிற எதை தேய்ச்சி குளிக்கிறாங்க? மஞ்சள் அதை சொல்லியே. இப்போ அதே டைலாக சொல்லுங்க. ஆக்ஷன். தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? நடமையில பேசுப்பா. ஏங்க இந்த இங்கே வர ஜாலியாக பேசுங்க. தெரிஞ்சிருச்சா? அப்படிதான் அந்த லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி பண்ணுவாரு அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ரெடியா? ஆக்ஷன். தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இப்படி பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணுறீங்க? நல்லா தெரியுற மாதிரி பண்ண பர்ஃபார்மன்ஸ். கையை மேலே போகுது. புது சப்போர்ட் இல்லையா? தைரியமாக பேசி பண்ணு. அப்படியே கம்பீரமாக பண்ணு. ஓகே ஆக்ஷன். நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். எங்க கையை தட்டு கொடுங்க தம்பி. ஆக்ஷன் சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்து எனக்கு மருத்துவம் பண்ணுங்க. சரி ஓகே. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? உன்னாலும் நான் மறந்துட்டீங்க. சரி பொட்டு எடுத்து வச்சுக்கிறேன், பூ எடுத்து வச்சுக்கிறேன், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன். ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஒரு ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அதை அப்படியே சொல்லுங்க. நலிகளே வரலையா பாடில தெரிஞ்சிருச்சா? இந்த ஃபேஷன் சேனல்லாம் பார்ப்பல, ஃபேஷன் சேனல் ஆள் இல்லைன்னா அந்த ஃபேஷன் வச்சு பார்ப்பல. இப்போ இந்த மாதிரி வந்து இங்கே நடிச்சுக்காங்க. தெரிஞ்சிருச்சா? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நல்லா பண்றா.
உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு கூப்பிட்டு வச்சு நடிக்க சொல்லுவேன். நல்லா ஜாலியாக பண்ணுங்க. இங்கே மாதிரி இவங்களாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி நினச்சிக்கிறது. இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிறேன். எல்லாருமே வந்து கடுப்பு வருதாங்க, இவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? நான் வந்திருக்கேன், உங்களை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணேன். கையை தள்ள கொடுங்க மக்களே, ட்ரை பண்ணலாம். சூப்பர். அதுதான் அந்த மேஜிக்கோட ரூல்ஸ். இது வந்து பாம்பா மாறப்போகுது. அந்த நார்மல் தானே. என்ன தம்பி கைதாகவே இருக்கு? இருடே, அவர் என்ன பண்றாரு? என்ன வரல வராது, வர வைக்க தெரியாது. ஐயோ, சும்மா ஒரு பில்டப் தான் கொடுத்தேன். அதை வச்சு என்ன பயப்படுவாங்க, காமெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வேலைக்கு ஆகல. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க, நல்லா டைட்டா லாக் பண்ண போறாங்க. என்ன லாக் பண்ணிட்டு இந்த கோட்டை வச்சு இப்படி கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? லாக் சாரி, லாக் பண்ண தெரிஞ்சா போலீஸ் லாக் போயிருப்பேன். பேசுவாங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதோட 2 இன்ச்சஸ் நீங்கள் பிடிச்சிக்கணும் சார். உங்கள் நேம் சார்? பாலாஜி சார். உங்கள் நேம் சார்? உதயகுமார் சார். சரி ஓகே, இது 2 அண்ணே உங்கள் பவரை போட்டு இழுத்து நல்லா ரைட்டாக இப்படி நல்லா இருக்கு கேட்டீங்க. தொலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்படியே லாக் பண்ணுங்க. கையை சேர்த்து கட்டுங்க. உன் பவர் என்னதான் தெரியும். இந்த கட்டு உன் பொண்டாட்டி நினைச்ச கட்டுற கட்டு ஒரு முடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா டைட் நல்லா என்ன நல்லா ஓகே. ஆடே சார் டவுட் இருக்கா? நல்லா இருக்கு கட்டுனா டவுட் இருக்கா இல்லையா சார்? என்ன வந்து என்ன வந்து சார்? ஓகே. சென்டர்ல நீங்க ஒரு விரல் வைங்க. ஒரு விரல் சென்டர்ல ஒரே ஒரு விரல் வைங்க. மேல மேல அது டைட்டா இருக்குல்ல, அதாவது முடிச்சு பார்க்கறதுக்காக முடிச்சு போடுங்க. ஓகேவா? ஓகே, முடிச்சு போடுங்க. முடிச்சு போடு. அப்படியே டைட், அந்த டைட்டோட முடிச்சு போடுங்க. கை எப்படி நம்ம கத்துக்கிறது இங்கே உட்கார வச்சாச்சா? நம்ம கொண்டாட்டிக்கு நம்ம மேல ஒரு மரியாதை நம்ம கட்டு கொண்டாட்டி தான் கட்டு. இந்த கட்டாச்சு கட்டு பண்ணணுமே. இதை போட்டு எடுத்து மேலே வைங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் கை வெளியே வரா, அதில் டைட்டாக லாக் பண்ணிடுறாங்க. என்னென்ன ஒரு கட்டு ஒப்பு கட்டாரு கையை தட்டமா கையே தட்டுங்க. ஐயோ, இப்போ நம்ம எதுக்காக இருக்கு ஓகே. அதுக்குள்ள கட்ட விட்டுலாம் என்னென்ன இது நூதனத்தான் இருக்கு. என்ன இது தூக்கிலாம் அடிக்கலாம் பார்க்கறீங்க இல்லையா? ஓகே, ரெடி 1 2 3 கோ. ஐயோ, என்ன பண்றாங்க? இது என்ன கத்துறப்பா பழைய ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து ஓகே எடுத்துங்க. ரெடி 1 2 3 னா 2 பேரும் சேர்ந்து ஓகே. 2 பேரும் தான் சேர்ந்து கவர் பண்ணுவோம். ஓகே, ரெடி 1 2 3 கோ. ஒன்றும் குங்குமச்சி படி கொடுக்கணும்னு பார்த்தேன். 1500 ரூபாய் நம்மளால முடியல. அட்லீஸ்ட் கோயிலுக்கு போவீங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த பூஜை சாமான் எடுத்து போகிற மாதிரி ஒரு பக்கெட் வாங்கி கொடுத்துக்கிறோம். நம்மளால முடிஞ்சது. நன்றி செஞ்சிடாதீங்க. நாங்கள் ஏதோ ஒரு நடிகை குடும்பத்தோடு வந்து ரிலாக்ஸாக பண்ணிட்டு போகிறோம். இது எப்பவுமே நிறுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா அந்த ஒரு சொல்லுக்கோசரம் எவ்வளோ கஷ்டத்தை சமாளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்கள மாதிரி நீங்களும் 200 லேடிஸ் 199 லேடிஸ் ஒன்று சேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம சங்கம் கவர்மெண்டாலே பேசப்படும். ஏன்னா அமைப்பு செயலாளர் சேர்த்துக்கிறோம். அதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல. அவருக்கும் இந்த பொங்கல் பரிசு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். இந்த வெள்ள வாங்கத்துக்கு ரவிச்சந்திரன் ஒரு நிர்வாகி 4 கடையில் எழுதி பார்த்தவங்க சொல்லுவாங்க. பரிசு கொடுக்கும்போது ஜோரோ அப்புறம் கைத்தட்டல் கொடுத்தா நம்மளை தான் பாராட்டிக்கணும். ஒருத்தவங்க பாராட்டும் போது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம்.